தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தேவநாதனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தேவநாதனை ஆஜர்படுத்திய போலீசார் மயிலாப்பூர் நீதிமன்ற நிதி நிறுவனத்தின் ரூபாய் 525 கோடி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது தேவநாதன் கைது செய்யப்பட்டு நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு தற்போது 14 நாட்கள் நீதிமன்ற காவல் உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தேவநாதனை ஆஜர்படுத்திய நிலையில் நீதிமன்ற காவல் 14 நாட்கள் வைக்கப்படுவதாக நீதிமன்றம் தற்போது தேவநாதனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வைக்க உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். இது குறித்ததான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்ததான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டதாக கூறி தனியார் தொலைக்காட்சி நிறுவனர் தேவநாதனுக்கு தற்போது 14 நாட்கள் நீதிமன்ற காவலானது நீட்டித்து தற்போது நீதிபதி மல்ல வேலண்டினா தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வரும் தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி என்ற நிதி நிறுவனத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்பு தொகை உறுப்பினர்களாக வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் முதல் சுமார் 10 லட்சம் வரையிலும் 50 லட்சம் முதல் 2 கோடி வரையிலும் ஏராளமான சுமார் 525 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கு முதிர்வு தொகை மற்றும் வட்டி பணம் முறையாக வழங்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தினமும் மயிலாப்பூர் பகுதியில் உள்ள நிதி நிறுவனத்திற்கு சென்று பணத்தை கேட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நிதி நிறுவனம் சார்பில் முறையாக பதில் அளிக்காததால் மயிலாப்பூர் போலீசாரின் அறிவுரைப்படி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. சுமார் 140க்கும் அதிகமான புகார்கள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் 140 புகாரிடமிருந்து ரூபாய் 50 கோடிக்கும் அதிகமாக மோசடி செய்யப்பட்டதாக தெரிய வந்தது. இதனையடுத்து திருச்சியில் வைத்து நிதி நிறுவன தலைவரும் தனியார் டிவி உரிமையாளருமான இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவருமான தேவநாதனை அவர்கள் கைது செய்தார்கள். தற்போது அவரை சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போது தேவநாதன் யாதவ் மோசடி செய்யவில்லை என்றும் வட்டி வழங்கவில்லை என்றுதான் புகார் அளிக்கப்பட்டதாக அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் அரசியல் ரீதியான பழிவாங்கல் நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுவதாகவும் தேவநாதன் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. சுமார் 100 கோடி முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் வயது முதிர்வு மற்றும் அவருக்கு முதுகு தண்டு வட பிரச்சனை உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகள் உள்ளதாகவும் அவர் தலைமறைவாக ஒன்றும் மறையவில்லை என்று அவர் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து தேவநாதுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து தற்போது நீதிபதி மலர வேண்டிய உத்தரவிட்டிருக்கிறார். வருகிற ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மோகனப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.